கடைய ஆரம்பிச்சிருக்கேன். கவலையப்படாதீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னைக்கே இருக்கணும். லட்சுமி, இந்த டீ எடுத்து எல்லாருக்கும் கொடுமா. சரிப்பா. கடைக்கார டீ ரொம்ப பிரமாதம். கோவிந்தண்ண, நான் பிறந்ததுல இருந்து இந்த ஏரியாவிலேயே இன்னைக்கு தான் நல்ல டீ சாப்பிடுறேன். என் கடைக்கு எதிர்கடை போட்டு அதுல வேற நல்ல டீ போடுறானா? விட்டுடுவானா? வாங்க, ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க மாமா, வாங்க டீ சாப்பிடலாம். நம்ம கோவிந்தண்ணன் டீ கடைய எழுத்த கடைக்காரன் ஆற வச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா விடக்கூடாதுன்னு. என்னது? இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு? உன் கடைய எதிர்கடைக்காரருக்கு எழுதி கொடுக்க. இத கேட்கறதுக்கு நீ யார்? நான் யாரா? தயவுசெய்து ஒண்ணு செஞ்சாங்க, அடிக்காதீங்க. நீங்க சொன்னபடியே கடை அவர் பேருக்கு மாத்தி எழுதிட்டேன். எங்க 40 ரூபா இத பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. பாஜா மாத்தங்கடா. என்னது
மாத்தணுமா? நீங்க மாத்தணும் போதாதா? நான் வேற மாத்தணுமா? ஏய், நீ மாத்தியா இல்ல நான் மாத்தனா? ஐயோ மாத்தாதீங்க, இனிமே என் உடம்பு தாங்காது. வேண்டாம் சொல்லுங்க. கடை போட மாத்தங்கடா. போடுதானே, இத நான் இங்க மாத்திடுறேன். தம்பி, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் தம்பி. ஏய், ஜாக்கிரதை. ஏண்டா அன்னைக்கு ஒரு டீ கடையடனே குடிச்சியா? இன்னைக்கு உன் கடையே காலியாச்சடா. தலைவன் ஒரு ஆள் இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்க. குட் மார்னிங் பிரியாம்மா. பிரியாம்மா, என்ன இதெல்லாம்? பால், டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், ஓவல், போன்விட்டா, இதில் எது வேண்டும் சொல் மனமே. எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெட்ரூம்ல படுக்கிறீங்க. நீங்க எந்த பெட்ரூம்ல படுத்திருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ வச்சு அலைய வேண்டியது இருக்கு. அது சரி, இந்த கண்ணாடி மாத்த சொன்னீங்க, ஏன் மாத்தல? ஏன் முகமெல்லாம் நல்லா தானே தெரியுது? ஏன் முகம் தெரியுதியா? மத்ததெல்லாம் தெரியலேங்கிறீங்களா? என் கால் கொலுசு தெரிய மாட்டேங்குதே. அம்மா, கண்ணாடி கம்பெனிக்கு சொல்லியிருக்கேன், அடுத்த வாரம் மாத்திடுவாங்க. சரி சரி, அப்பா எந்தாச்சா? எழுந்தாச்சு. ஹலோ, நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது டெண்டரா? அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சுங்களே. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது இல்லாம என் பார்ட்னர் நல்ல சிவத்த முடிவு கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. அவர் ஓகேன்னா ஓகே தான் சொல்லிட்டே இருக்கிறல்ல. அப்புறம் என்ன சார், உங்களே இல்ல, கோச்சுக்காதீங்க. என்னம்மா விளையாட்டு பிள்ளையா இருக்கிற? இத பார், இன்னைக்கு உங்க அம்மாவோட நினைவு நாள். பூஜை ரூம்ல மாலை எல்லாம் வச்சிருக்கிறேன். போய் குளிச்சுட்டு ஒழுங்கா பூஜை பண்ணு. போமா. சாரி டாடி, இதோ ஒரு செகண்ட்ல குளிச்சிட்டு அம்மா படத்துக்கு பூஜை பண்ணிடுறேன். ஓகே? காமாட்சி கருணா விலாசினி காமகோட்டி பீட்டவாசினி. நேத்து குடிச்சீங்கல்ல, இன்னைக்கு முழுக்க என்னோட பேசாதீங்க. என்ன பிரியா மகளே, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் பிசினஸ் விஷயம், 1000 மண்டவலி. பார்ட்னர் லேசா ஊத்தி விட்டாருன்னு சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். இத பாரு, நான் ஓன அழுதுருவேன். சரி சரி, மன்னிச்சுட்டேன், போங்க. நான் ஓடி ஓடி உடம்பெல்லாம் இழைச்சி போச்சுண்ணே. நான் ஓடி வரணுமா? அண்ணே, எனக்கு ஓடி அந்த உடம்பு உப்புதுண்ணே. இவன் போய் சொல்றான். டேய், பேசாம வாங்கடா. பாச்சா, அண்ணங்கிட்ட என்னடா ஒரே தொல்லையா போச்சு. ஓட விட்டே பெண்டு இருக்கிறாரு. இது தப்பிச்சதுக்கு வேற வழியே இல்லையா? கவலைப்படாரா கொங்கா, வருஷம் பூரா ஓடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? அதோ நிக்குது பாரு, உன்ன மாதிரி ஒரு பூச்சி. அதுதான் இப்படி வா. மீட்டர் மேல 2 ரூபா சரியா? ஏய், உங்க 2 பேரும் இப்படி பெண்ட் எடுத்தாடா சரியா வருவீங்க. பாச்சா, பூச்சி, என்னடா நான் மட்டும் எங்க போயிட்டாங்க? இன்னும் என் வண்டி வச்சிருக்கிற? அண்ணாக்கா கூட ஓடணுமேனு பயந்துக்கிற ஆட்டோ புடிச்சா பெட்ரோல் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இதுல மீட்டருக்கு மேல 2 ரூபாய் கேப்பியா? பூச்சி, அண்ணா பாத்து தர்றேன், சீக்கிரம். அங்கேயே தள்ளிங்கிற, இங்க வந்து தள்ளி. பின்னாடி வந்து தள்ளியா? ஏய், வாப்பா. நல்ல சிவா, என்ன இவ்வளவு லேட்டு? என்னப்பா ரவி, சிங்கப்பூர் ட்ரிப் எல்லாம் பிரமாதமா இருந்ததா? வெரி நைஸ். ஆமா, நீங்க எப்படி கருத்துட்டீங்க? என்னது கருத்துட்டுனா? நீயா சொல்றா? ஏண்டா, இதுக்கு முன்னாடி என்ன கோல்டு கலர்ல இருந்தா? பெத்த அப்பனுக்கு முன்னாடியே வருங்கால மாமனாருக்கு ஐஸ் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. பழச்சுக்கூடா நீ. அங்கிள், பிரியா நல்லா இருக்காளா? இத முதல்ல கேட்க வேண்டியது தானே, எதுக்கு வீணா ஐஸ் எல்லாம் வச்ச? அவ ரொம்ப நல்லா இருக்கா.
போன காரியங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? ஹலோ அங்கிள். ஹலோ. How are you, ரவி? ஃபைன். டாடி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வா. ஒரு நிமிஷம். ரவி, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, கார்ல போய் இறங்கிக்க. ஏம்மா, உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? ஓகே அங்கிள், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் கம். டாடி, வரேன் அங்கிள். பாப்பா, ஏன்பா, இதுங்க ரெண்டு எப்போ ஒண்ணு சேர்த்து வைக்க போற? 2 பேரும் ஒன்னா தானே போறாங்க. நல்ல சிவா, பிரியாவுக்கு இந்த வருஷம் கடைசி பரீட்சைக்கு அப்புறமா தான் மத்ததெல்லாம் நான் பிடிவாதமா இருக்கிறா. ஏய் மிஸ்டர், பைக்க பின்னால எடுக்க போறியா இல்லையா? சி மேடம், நாங்க வந்தது கரெக்ட். நீங்க தான் நோயற்றில வந்திருக்கீங்க. காரை பின்னாடி எடுங்க. இதோ பால்பா, என்கின்னா வா, நோ என்கின்னா வராத. புரிஞ்சுங்க? கேள, பின்னாலேடியா. டேய், நீங்க என்ன சொன்னாலும் எங்க வண்டி இங்க இருந்து 1 இன்ச்சு நகராது. நாங்க யாரும் தெரியாம பேசுறீங்கல்ல? அந்த நான் கண்டுட்டு வர்றேன். மனுஷன் என்னடா சொன்னேன்? மிஸ்டர், பக்கத்துல பொண்ணு இருந்தா உடம்புல சூடு ஏறது சகஜம். ஆனா வார்த்தையில சூடு ஏறக்கூடாது. அப்புறம் அந்த சூட நான் தணிக்க வேண்டியதா இருக்கும். ஏய் மிஸ்டர், நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ராங்கா பேசுற நீ? ரவி, புரியாம அவங்களோட சண்டை போடாதீங்க. உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க ரவுடி பசங்க. இதுக்கு பேர் தான் ரவுடித்தனம். இத நான் செய்யாமலே நீ என்ன ரவுடின்னு சொன்ன, அதுதான் செஞ்சு காட்டு. இப்ப நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? முடியாது. எப்பவுமே நாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். மரியாதை எடு. நாங்க அதே ஜாதி தாயா. மந்த உன் வேலையை காட்டு. ஹலோ, என்னத்த அப்படி பாத்துங்க இருக்கிற? அவர் போனது சாதாரண, நான் எப்படி போறேன்னு பாத்துக்க.